அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட்டை எஸ்பிஐ யோனோ லைட் அப்ளிகேஷன் மூலமாக நம்மளே எப்படி ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ்பிஐ யோனோ லைட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா இந்த பேஜ் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் லெஃப்ட்டில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நாலாவதாக பார்த்தீங்கன்னா வியூ அண்டு டவுன்லோட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் உங்கள் நேம் காட்டும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கீழே சில ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டேட்டு, ஸ்டார்டிங் டேட்டு, எண்டிங் டேட்டு நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேலண்டர் மாதிரி இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேட் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு எப்போலேருந்து எப்போ வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கான ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ஒரு டைம் டவுன்லோட் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கு மேலே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டேட்டை மாற்றி செலக்ட் பண்ணி தனித்தனியாக நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போன வருஷம் ஜூன்லேருந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ மே மாதம், நான் போன வருஷம் ஜூனில் 1 செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஓகேன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது 2023 6ஆம் மாதத்துலேருந்து இப்போ 2024 5ஆம் மாதம், மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 மாதம் வரும். நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ கீழே ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா டவுன்லோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டுருக்கு. லோடிங்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோடு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட்டிருப்பாங்க, அதாவது நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் 11 டிஜிட்டில் இருக்க அக்கௌண்ட் நம்பர் தான் பாஸ்வேர்டு, முன்னாடி 0 சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதுலேயே. இதில் நம்ம ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டு ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பர் என்னவோ அதுதான் பாஸ்வேர்டு, அதை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் என்னோடய அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போது ரைட் சைடில் கீழே ஓப்பன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டேட்மெண்ட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரான்சாக்ஷன் ரொம்ப கம்மி தான், ஏன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் அதிகம் யூஸ் பண்ணதில்லை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, அட்ரஸ்ஸு, அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கும், அதை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் சென்ட் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட்டு, ஜெராக்ஸ் என்ன வேணாலும் படுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எஸ்பிஐ யோனோ லைட் அப்ளிகேஷன் மூலமாக நம்ம ஈஸியாக டவுன்லோடு பண்ணுறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த எஸ்பிஐ யோனோ அப்ளிகேஷன் அண்ட் யோனோ லைட் அப்ளிகேஷனை பற்றி நம்ம சேனலில் ஃபுல்லாக வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.